இப்போ உஜ்ஜீன் ஸ்மால் ஃபினான்ஸோட இது ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம். நம்ம சார்ட் தான் பார்த்தாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா PE ரேஷியோன்னு இருக்கும், அதை பார்க்கலாம். PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா மீடியன் PEயோட கம்மியாக தான் இருக்குது. மீடியன் PE என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.9 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கீழே தான் இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அண்டர் வேல்யூடாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா மீடியன் PEயோட கீழே போயிருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 1613, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த்து 2024 தான் வந்திருக்கு. இன்னும் கரெக்டு தான், இன்னும் குவார்ட்டர் ரிசல்ட் வரல. அதாவது பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேட் 23 தான் ரிசல்ட் வரும். ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மேலே போகும்னு நினைக்கிறேன். மேலே போனால் தான் நல்லது நமக்கு. அப்புறம் 5677 இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1281ன்னு காட்டியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் இயர் 2024. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக 1100 தான் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 1281. டிவிடெண்ட் பே அவுட்டு 6% கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் பார்க்கலாம். ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக 45% கிட்ட இருக்குது. காம்பவுண்டிங் சேல்ஸ் 25 கிட்ட இருக்குது. லாஸ்ட்டு 5 இயர்ஸாக ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18 தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 0ல் இருக்குன்னு, ஏன்னா ஃபுல்லாக இருக்குது, 0ல் இருக்குது. பப்ளிக் கிட்ட தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 75% கிட்ட பப்ளிக் கிட்ட இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் அவ்வளோக்கு மேலே ஏறலன்னு பார்க்குறேன். ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 17% கிட்ட ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டிஐஎஸும் பார்த்திங்கன்னா 6.58 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 2024 ஜனவரியில் தான் பார்க்கணும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறத. சரி கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த